வணக்கம் மக்களே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்லிக் மருந்து குழம்பை பற்றி சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் பரங்கிப்பட்டை, வாழை மிளகு, சித்திரத்தை, அதிமதுரம், சுக்கு, மிளகு, ஜீரகம், ஓமம், அப்புறம் தனியா, ஒரு 7 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு, ஒரு முழு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நல்லா இதை நம்ம தனியாவையும் மிளகாவையும் நல்லா போட்டு வாணலில் வறுத்துட்டு, அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டுட்டு, அதில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பூண்டை போட்டுட்டு நம்ம வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிடணும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க மல்லியும் மிளகாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த புளியோட வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். கொதித்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மருந்தை இதில் சேர்க்கணும். நல்லா மருந்து கூடவே நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் நான் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சோன்னே சுண்டை வரும்போது அந்த மருந்து குழம்பை நிறுத்திடணுங்க. சூப்பராக இருக்கும் மருந்து.